ரொம்ப ரிலேட்டிவான கண்டென்ட் தான் எடுப்பேன். நான் பக்கத்து வீட்டில் நடக்கிறது, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நடக்கிறது, நான் நிறையா பேசுவேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறைய பேச நிறைய கண்டென்ட் கிடைக்கும். அதுலேருந்து தான் எடுப்பேன். பார்க்குறவங்க வந்து ரொம்ப ரிலேட்டிவாக இருந்தால் தான் அவங்களுக்கு புரியும். அவங்க அதில் வந்து அவங்கள வச்சு பார்க்குற ஒரு நிலைமை வரும். ஃபஸ்ட்டு நானும் நவீனும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தனியாக பண்ணிகிட்டு இருந்தேன், அவங்களும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பெங்களூரில் இருந்தேன். கோவிட் டைமுக்கு அப்புறம் சென்னை வந்தப்போ நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கமிட் ஆனோம். ஸோ அப்போது அப்படியே மீட் பண்ணி அங்கேருந்து யூடியூப்பில் ஜாயின் பண்ணது தான். கண்டென்ட் கிரியேஷனில் வந்தது காரணமே சின்ன விஷயம் கலாய்க்க வரும். நான் பார்க்குறதுக்கு சாந்தமாக இருக்கும். எனக்கு இன்னொரு சைடு இருக்குது. ரொம்ப கலாய்ப்பேன், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான கலாயாக தான் இருக்குது. போதுனா ஒரு உருவம் வந்து இல்லைன்னா எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு ஃபில்டர் காங் அப்படிங்கிற ஒரு ஃபில்டர் இல்லைன்னு சொன்ன உடனே எவ்வளோ பேர் மிஸ் பண்ணாங்க. நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். காங் இட்ஸ் நாட் அ வேர்ட், இட்ஸ் எமோஷன். சும்மா இருக்கும்போது ரியல் லைஃப்பில் வந்து நான் கொஞ்சம் ஒரு வாழ்த்தனமான பையன். ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேறு ஃபில்டரில் வீடியோ எடுத்து விளாச்சிட்டு இருக்கேன். ஸோ நான் அதிகமாக கலாய்க்கிறது காங் ஃபில்டர்ஸை கலாச்சிட்டு இருக்கேன். அந்த பாடி லாங்குவேஜ் வந்து நிறைய பேர் நினைச்சாங்க நான் இல்லை, ஏன்னா நான் ரொம்ப ரிஜிடான பாடிஸ். நான் வந்து இப்படி உட்காரவில்லை, இப்படி. ஆனால் காங் வந்து ரொம்ப இந்த இப்படி உட்கார அவன் பாடி லாங்குவேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதனால காங் வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் ஆகிட்டான். 3 மூவி மொத்தம் 6 டயலாக். இதை வந்து நீங்கள் 1.5 மினிட்ஸில் கண்டுபிடிக்கணும். மலையில நினையாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? பாண்டி, பவர் பாண்டி. உனக்கு துபாய் போகணும், என்னை விட்டுட்டு போகணும் போ, ஆனா திருப்பி நீ சென்னை வரும்போது மோகன் செத்துட்டான்னு தான் சொல்லுவாங்க. இங்க நான் தான் கிங், நான் வச்சாதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸை இஷ்டத்துக்கு அப்பமா மாத்திக்கிட்டே இருப்பேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணு. காலாவா? லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்கள் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, இவரை வந்து ஒரு யூடியூபர், ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர் அப்படின்னு வந்து சொல்லணும். யூடியூபர் நவீன் ரிக்கி அண்ட் காயத்ரி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர். டிஜிட்டலில் பார்த்துட்டு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நேரில் பார்க்கறதுக்கு பயங்கரமாக ஹாப்பியாக இருக்குது. எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, எப்படி முதல்ல கண்டென்ட்லாம் யோசிக்கிறீங்க? எவ்வளோ கண்டென்ட் யோசிக்கிறீங்க? புதுசாக யோசிக்கிறீங்க. எங்களுக்குலாம் ஒரு 10 கண்டென்ட் தாண்டிச்சுன்னா யோசிக்கவே முடியல. ஆனால் நீங்கள் வித்தியாசமாக யோசிக்கிறீங்க, எல்லாருமே ரசிக்கும்படி யோசிக்கிறீங்க. ஸோ அதுதான் பெரிய விஷயம். எங்கேருந்து ஆரம்பிச்சது கண்டென்ட் யோசிக்கிற விஷயம், எடுக்கிற விஷயம்? இதில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் வந்து ரொம்ப ரிலேட்டிவான கண்டென்ட் தான் எடுப்பேன். இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கிறது, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நடக்கிறது. இப்போ நான் நிறையா பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில். ஸோ அப்போ நிறைய பேச நிறைய கண்டென்ட் கிடைக்கும். நான் அதுலேருந்து தான் எடுப்பேன். ஏன்னா பார்க்குறவங்க வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தால் தான் அவங்களுக்கு புரியும். அவங்க அதில் வந்து அவங்கள வச்சு பார்க்குற ஒரு நிலைமை வரணும். அதனால ரொம்ப எனக்கு கண்டென்ட் எனக்கே எப்படின்னா, இன்னைக்கு நான் பண்ணுற கண்டென்ட் ஒரு 4 நாள் கழிச்சு நான் மறந்துருப்பேன். அப்படியா? எனக்கு டேரக்ட் சொன்னால் எனக்கு ஞாபகம் இருக்காது, இந்த வீடியோன்னு சொன்னால் எனக்கு ஞாபகம் இருக்காது. நான் அப்பப்போ பண்ணுவேன், அப்பப்போ மறந்துடுவேன். ஸோ புது வீடியோ பண்ணிகிட்டே இருப்பேன், பழசு எனக்கு மறந்துடும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு எனக்கு இப்போ ரீசெண்டாக நான் பார்க்கும்போது என்ன பிடிச்சிருந்ததுன்னா, ஒரு பையன் பைக்கில் போகும்போது பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுது. அதை வந்து ஒரு பொண்ணு தள்ளிட்டு போச்சுன்னா எவ்வளோ ஹெல்ப் வரும், பையன் தள்ளிட்டு போனால் அனாத பணமாக கிடப்பா அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எல்லாம் காலங்காலமாக நம்ம பண்ணல. இது ஹிந்தி படத்தில் எப்பயோ பண்ணது, அது திருப்பி பண்ணதான். இது ஜென்ரலைஸ் கண்டென்ட் தான். இது வந்து சும்மா அந்த மொமெண்ட்டில் பண்ண தோணுச்சு பண்ணது. பட் ஆனால் இது காலங்காலமாக நம்ம தமிழ் படத்தே இருக்கு. பொண்ணு போய் ஷால் நீட்டோன்னு நிப்பாட்டுவாங்க அந்த மாதிரி. காயத்ரி, நீங்கள் எப்போ நவீன் ரிக்கி இந்த டீம் கூட ஜாயின் பண்ணீங்க? நான் ஃபஸ்ட்டு நானும் நவீனும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தனியாக பண்ணிகிட்டு இருந்தேன், அவங்களும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பெங்களூரில் இருந்தேன். அப்போது கோவிட் டைமுக்கு அப்புறம் சென்னை வந்தப்போ நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கமிட் ஆனோம். ஸோ அப்போது அப்படியே மீட் பண்ணி அங்கேருந்து யூடியூப்பில் ஜாயின் பண்ணது தான். எப்படி இருக்குது ரிசப்ஷன்லாம்? கண்டென்ட் அண்ட் உங்களுக்கான ஃபேன்ஸுன்னு ஒன்று தனியாக க்ரியேட் ஆகிப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் வெல் விஷஸ் நிறைய விஷஸ்லாம் கொடுப்பாங்க. எப்படி இருக்குது இந்த? அது நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஒரு மாதிரி நல்லா ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு பாண்டிங். எங்கே போனாலும் அக்கா, தங்கச்சி அந்த மாதிரி கூப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்குது. உங்களோட விளாகுமே வந்து செமையாக இருக்குது. இந்த கிரொக்கோடைல் பார்க்கெலாம் போயிட்டு அவங்கள போட்டு பயங்கரமாக கலாய்க்கிறாரு உங்களை. அது ஒன்றும் நீங்கள் திருப்பி கவுண்டர் அடிக்க மாட்டீங்க. ரியல் லைஃப்பில் கலாய்ச்சி எனக்கு பழகிருச்சு. சரி, எப்போ போனாலும் கலாய்க்க தான் போகிறோம். எல்லாருமே கலாய்ச்சிட்டு தான் இருப்பேன். எனக்கு நான் கண்டென்ட் கிரியேஷனில் வந்தது காரணமே சின்ன வயசுலேருந்து கலாய்க்க வரும். நான் பார்க்கறத சாந்தமாக இருப்பேன். எனக்கு இன்னொரு சைடு இருக்குது. ஸோ ரொம்ப கலாய்ப்பேன். ரொம்ப ஹெல்த்தியான கலாயாக தான் இருக்கும். யாரையும் நான் வந்து பாடி ஷேப் பண்ண மாட்டேன். ஒரு மாதிரி கஷ்டப்படுத்த நான் கலாய்க்கிறப்ப அவங்களுக்கே சிரிப்பு வந்துடும். ஸோ எப்போ அவங்களே சிரிக்கிறான்னு தோணுச்சோ நான் வந்து கொஞ்சம் கண்டென்ட் இறங்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஜோன் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சுன்னா, நண்பர்கள் தானே, நம்ம ஈஸியாக கலாய்க்கலாம், ஹாப்பியாக இருக்கும். என்ன சொல்கிறாங்க ஃபேமிலியில்? என்ன சொல்கிறாங்க?
ஒரு பயம் இருக்குல்ல சைடில் இல்லை பயம் இல்லை. இப்போ யூடியூப் சைடில் கொஞ்சம் ஸ்ட்ராங் பேஸ் இருக்கிறதுனால அந்த பயம் போயிருச்சு. பட் இன்னுமே வந்து என்னோட பேஸ் வந்து ஏரோஸ்பேஸ் தான். ஸோ நான் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் தான். ஸோ என் பேஸ் அது இருக்கிறதுனால ஃபேமிலிக்கு பயம் அப்படி இல்லை. இதுமாதிரி என்றைக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு பேஸ் இருக்குல்ல. ஸோ பைலட்டிங்கில் போயிடுவேன் எப்படியும். ஒரு பேக்கப் ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃப்ரீயாக விட்டுறேன். உங்கள் ஃபேமிலியெல்லாம் ஓகேவா? லைக் இது மாதிரி கண்டென்ட் வீடியோஸ் போடுறீங்க யூடியூப்பில் லைஃப் இப்போ ஓகே. முன்னாடி கொஞ்சம் அப்போஸ் பண்ணாங்க தான். பட் அதுக்கப்புறம் நான் சொல்லி புரிய வச்சு இப்போ கைண்ட் ஆஃப் ஓகே. கன்ஃபார்ம் ஓகேலாம் இல்லை. பட் என்னோட ரிசர்ச் இது வந்து நான் ஆல்ரெடி முடிச்சதால இப்போ எனக்கு போனாலும் ஜாப் கிடைக்குங்கிறத சொல்லி நான் வச்சிருக்கேன். அதனால அவங்க ஓகே. ஃபாலோவர்ஸ்லாம் என்ன ப்ரோ சொல்கிறாங்க? கண்டென்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்க? உங்களோட ஆக்டிங் அது சொல்லவே தேவையில்லை. அப்படிதான் நான் வந்து நான் இன்னும் வெர்சடைலாக பண்ண ஆரம்பிக்கல. வேறு ஏஜ் கேட்டகரி பண்ணுறதுனால நீ பார்க்கும்போது நான் நிறையா பண்ணுற மாதிரி தெரியும். வேறு ஏஜ் கேட்டகரி, வேறு டைப் ஆஃப் பீப்புள். நான் ரியல் லைஃப்பில் ரொம்ப சட்டிலான ஆள். ரொம்ப அமைதியாக தான் இருப்பேன். ரொம்ப ஃபேஸ் கூட ரொம்ப ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேன். பட் ஆனால் கேமரா வரும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது. அது நானே கிடையாது தான் எதை வேணால் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அதனால் பார்க்க அப்படி தெரியும். ஃபாலோவர் சைடில் வந்து எனக்கு கொஞ்சம் நல்ல பாசிட்டிவிட்டி தான். வெளியில் இது வரைக்கும் நான் நெகட்டிவ் வெளியில் பார்த்ததே இல்லை. கடவுள் சைடில் எங்கே பார்த்தாலுமே என்னை பார்த்துட்டாங்க நான் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சால் ஒரு கும்பல் சேரும். அதெல்லாம் ரொம்ப ஒரு ஹாப்பியான கும்பலாக தான் இருக்கும். நம்ம குழந்தைங்க வந்து கட்டி பிடிச்சிருவாங்க. என்கிட்ட கேட்க விட மாட்டாங்க. ஒரு பெர்மிஷன் கேட்க மாட்டாங்க. வந்து கட்டி பிடி. ஸோ அந்த மாதிரி ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் இருக்கிற ஃபீல் இருக்கிறதுனால ஹாப்பி தான் இல்லையா? இப்படி ஒரு கேரக்டர் ஒரு 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 பர்சனாக ஒரு உருவம் வந்து இல்லைன்னா எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு ஃபில்டர் காங் அப்படிங்கிற ஒரு ஃபில்டர் இல்லைன்னு சொன்ன உடனே எவ்வளோ பேர் மிஸ் பண்ணாங்க. நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். காங் இட்ஸ் நாட் அ வேர்ட், இட்ஸ் எமோஷன், நோ ஒன் கேன் ரிப்ளேஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக வந்து அந்த ஒரு கேரக்டர் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அந்த நம்ம பண்ணுற ஒரு கேரக்டருக்கு கிடைக்கிற இந்த ஒரு ரிசப்ஷன் ஒரு பயங்கரமான லவ். இது வந்து இந்த விவேக் சார் சொல்கிற மாதிரி தான். நான் உருவாக்கின கேரக்டர் என்னையை தாண்டி மாதிரி இல்லை. அது தெரியல, நான் சும்மா ஜாலிக்கு உருவாக்கின ஒரு கேரக்டர். அதில் எதுக்கு அவ்வளோ பாண்ட் ஆனால் எனக்கு தெரியல. மேபி எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு சர்க்கிள் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுமோ என்னமோ. ஏன்னா அவன் பயங்கரமாக கலாய்ப்பான், எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துப்பான். அவனை பொறுத்த லைஃபுங்கிறது ஒரு இவ்வளோ தான், ஈஸியாக எடுத்து போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி நான் ஜாலியாக உருவாக்குறேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் நிப்பாட்டி 1 year ஆச்சு. ஆமாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப கிராஜுவலாக தான் நிப்பாட்டேன். டக்குன்னு நிப்பாட்டினா யாருக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கிராஜுவலாக தான் நிப்பாட்டேன். ஏன்னா அந்த ஃபில்டரோட கிரியேட்டர் இருக்கார்ல, அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். ஓகே. அவர் அமெரிக்கன். அவர் முன்னாடி எனக்கு லாஸ்ட் இயர் மார்ச்ல சொல்லிட்டாரு, இந்த ஃபில்டர்லாம் சில ஃபில்டர்லாம் தூக்கிடுவாங்க அப்படின்னு. அந்த சில தூக்குற ஃபில்டர் வந்து 6 ஃபில்டர் மொத்தம். அதில் 3 நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால நான் சொன்னேன் அப்போ பெரிய ஆப் எனக்கு காங். அந்த காஜேந்திரன் ரஜினிகாந்த். அப்போ ரஜினிகாந்த். இன்னொன்று வந்து நான் வந்து மன்சூர் அலிகான் சார் மாதிரி ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணேன். ஓகே. ஸோ அதுவும் இன்ஸ்டாகிராம் ஃபில்டர் தான். ஸோ அந்த 3 ஃபில்டருமே தூக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து சரி இப்போயே நான் வந்து ஃபாலோவர்ஸை பழக்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் ஃபெப்லேருந்து நான் கொஞ்சமாக நிப்பாட்டி ஏப்ரலில் கூட ஏப்ரல் ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன். அதுவே ஒரு சின்னதாக போட்டு பார்த்தேன் எப்படி ரியாக்ட் பண்ணேன். அதுவே பயங்கர பேக்லாஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு ஆகஸ்ட்லேருந்து நான் காங்கே கொண்டு வரல. ஆனால் பப்ளிக் மறந்துட்டாங்க நான் கொண்டு வரலங்கிறது. அவங்களுக்கு எப்படின்னா இப்போ வந்துடுவான் இருந்துச்சு. அப்புறம் இப்போ கரெக்டாக Jan 17 அதை ஃபில்டர் தூக்கிட்டாங்க. திருப்பி ஏஐவிலே கொண்டு வரலாம், நான் ட்ரை பண்ணலாம் பார்த்தேன். ஆனால் அது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்காதுல்ல, அந்த ஃபீல் கொடுக்காது அப்படிங்கிறது. அது டஃப்பும் கூட எனக்கு. காங் அந்த எடுத்துகிட்டு வர்றது திருப்பி அதை எடுத்து ரொம்ப டஃப் தான். ஒரு 10 செகண்ட்ஸ்க்கும் நான் வந்து அவ்வளோ வேலை பார்க்கணும் அந்த மாதிரி. ஸோ அந்த ஃப்ரீயான அந்த வேலை வராது இருக்காது இல்லையா? அது உங்களுக்கே பர்சனலாக ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கும் தானே காங் வந்து. இந்த கேரக்டர் பண்ணும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒரு ஈஸியாக இருக்கிறோம், ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும்ல காங் கேரக்டராக இருக்கும்போது. ஆமாம், இல்லை இப்போ நான் சும்மா இருக்கும்போது நான் ரியல் லைஃப்பில் வந்து நான் கொஞ்சம் ஒரு வாழ்த்தனமான பையன் தான். ஸோ வந்து நான் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வேறு ஃபில்டரில் வீடியோ எடுத்து தடுப்பு கலாச்சிட்டு இருப்பேன் அந்த மாதிரி. ஸோ நான் அதிகமாக கலாய்க்கிறது காங் ஃபில்டர்ஸை கலாச்சிட்டு இருப்பேன். காங் ஃபில்டர் ஏதாவது பேசி அனுப்பிட்டு. ஸோ சும்மா நான் வீடியோ என்ன தான் போடலன்னா கூட நானாக இந்த வீடியோ எடுத்து நான் வந்து கலாச்சிட்டு அந்த மாதிரிலாம் இருப்பேன். ஸோ அதுவே என்னால் பண்ண முடியாது. அந்த ஃபேஸ் என்னால் பார்க்க முடியாது. கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான், கஷ்டம் தான். மற்றபடி அது எப்படி பார்த்தா நான் என்னோட உள்ளே இருக்க ஒரு பார்ட்டு தான். ஸோ அதனால் எனக்கு அது மிஸ்ஸிங் ஃபீலாக தோணல. ஏன்னா இப்போ என்னென்னா நாங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் நவீன் ரிக்கியாக பார்க்குறதுக்கும் காங்கா பார்க்குறதுக்கும் பாடி மேனரிஸுமே எங்களுக்கு டோட்டலாக சேஞ்ச் எல்லாம் நான் நிறைய வீடியோஸ்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ உண்மையிலே இவர் தானா அப்படிங்கிற மாதிரிலாம் டவுட்லாம் நிறைய எனக்கு வந்திருக்கு. ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் வந்து நிறைய பேர் நினச்சாங்க நான் இல்லை. ஏன்னா நான் ரொம்ப ரிஜிடான பாடி, நான் வந்து இப்படி உட்காரவில்லை இப்படி. ஆனால் காங் வந்து ரொம்ப இந்த அவன் பாடி லாங்குவேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால காங் வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் ஆகிட்டான். ஏன்னா அவனுக்கு ரூல்ஸே கிடையாது. ஸோ நம்ம ரியல் லைஃப்ல அப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ரூல்ஸ் இருக்கக்கூடாது, சில பல லிமிட்டே இருக்கக்கூடாது. ஆமாம் ஆமாம். உங்களோட ஃபேவரட் கேரக்டர் என்ன? எனக்கு அதில் எல்லாமே பிடிக்கும். எல்லாமே ஒரு இது எமோட் பண்ணும்.
காஜேந்திரன், அப்புறம் காங்கு, அந்த குட்டி விஷம் எல்லாம் ஒன்னொன்னு எமோட் பண்றதால எனக்கு எல்லாமே பிடிக்கும். அது ரியல் லைஃப்ல வந்து இவனை பார்த்து பார்த்து வந்து எனக்கு அது ஒரு கேரக்டராகவே தெரியல. சரி இவன் தானே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்போ ஒரு டீமா நீங்க வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்களா? பொதுவாக வீடியோஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க உங்க டீம்? ஃப்ரீ டைம் நான் ரொம்ப ஆக்டிவிட்டி பண்ற பையன். ஓகே, ஆக்டிவிட்டி நான் கார் ரேஸ் போவேன். ஓகே, எனக்கு கார் ரேஸ் ஓட்ட பிடிக்கும். அப்புறம் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி எனக்கு எல்லா வண்டியும் நான் ஃப்ளைட்டே ஓட்டியிருக்கோம். ஸோ அதனால் நம்மளால் எதுனாலும் ஓட்ட முடியும் சொல்லிட்டு நான் எதுனாலும் ஓட்டுவேன். நான் ட்ரக் ஓட்டுவேன், பஸ் ஓட்டுவேன். சொல்றீங்க எனக்கு எதுனாலும் ஓட்ட பிடிக்கும். எனக்கு எந்த வெஹிக்கிள் கொடுத்தாலும் ஓட்டுவேன். ஜெட்ஸ்கியாக இருக்கட்டும், போட்டாக இருக்கட்டும். என்ன சொல்றீங்க? ஆமாம், எனக்கு எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் ஓட்ட பிடிக்கும். ஸோ நான் அந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் போயிடுவேன். மோஸ்ட்லி கார் ரேஸ் போயிடுவேன். ஓகே, ஸோ அதனால் அந்த மாதிரி டைம் பாஸ் ஆயிரும். நீங்க? நான் வீட்டில் அமைதியாக எனக்கு நிஜமாவே எனக்கு வீட்டுக்கு எப்படா போவோம், எப்போ கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்போம்னு தான் தோணும். ஸோ வீட்டுக்கு போயிடுவேன். சூப்பர், ரெண்டுமே கான்ட்ராஸ்ட். ஆமாம், நான் அதே மாதிரி டெய்லி நைட்டாக ட்ரைவ் போயிடுவேன். நான் ஈஸியாக பக்கத்தில் வீடு எடுத்தது காரணமே ட்ரைவ் போகணுக்காக தான். ஓகே, இப்போ நான் 6 o'clock வேலை முடிச்சேன்னா கார் ரேஸ் போயிடும். 10 o'clock முடிச்சேன்னா ட்ரைவ் போயிடும். எப்படி பார்த்தாலும் நைட் ஏதாவது வண்டி ஓட்டிட்டு தூங்கும். எனக்கு அது அடிக்ஷன் மாதிரி. எனக்கு அதான் ஒரே டோபமைன் எனக்கு. லைக் சோலோ ரைடா இல்லை லைக் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு போகிறது? அந்த மோஸ்ட்லி சோலோ ரைடர். எனக்கு கொஞ்சம் நிறைய யோசிப்பேன். இந்த சொன்ன கண்டென்ட் இப்போ யோசிப்பேன். அப்படி தான் நைட் தான் யோசிப்பேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸும் சில டைம் வம்புக்கு வந்துடுவாங்க. ஃபோன் பண்ண முடியாது. வம்புக்குலாம் இல்லை, வம்புக்கு கூட்டு போ. இல்லை அப்படிதான் கூட்டு போவோம். வீடு பேரை போடுங்க போகிறேன். அந்த வடிவேலு மாதிரி ஏறி 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 எதுக்கு போற அப்படின்னு கூட்டு போயிருவாங்க. அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு ஜாலியா இருக்கும் ஷூட் பண்ணும்போதெல்லாம். ஒரு டீம் ஒரு 6-7 பேர்ல இருக்கீங்களா? அதுல ஒருத்தர் இந்த விக்கெல்லாம் வச்சுட்டு இருப்பாரு. அவர் பேர் மறந்து போச்சு. குரு. அவரோட இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு வீடியோல பார்த்திருந்தேன். எல்லாம் வண்டியில தான் 8 போடுவாங்க, நீ தலையில 8 போட்டிருக்க அப்படின்னு விக்கில் அந்த 8 வச்செல்லாம் பயங்கரமா வந்து போட்டிருந்தீங்க. ஸோ எப்படி மற்ற பசங்களாம் எப்படி எவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்பாங்க? எல்லாருமே வந்து ஒரு டைப். குரு வந்து என்னோட ஸ்கூல்மேட் ஆக்சுவலாக. ஸோ ஸ்கூல்லேருந்து என் கூட பாண்டட். அவன் நான் எது சொன்னாலும் பண்ணிடுவான். ஓகே, ஆக்டிங்கானு கிடையாது, நான் என்ன சொன்னாலும் பண்ணுவாங்க. அப்படி ஒரு கேட்டகரி. அப்புறம் ஒருத்தவங்களும் ஒரு நந்தா ஒருத்தர், அவனும் நல்லா ஒரு மாதிரி. அவனுக்குன்னு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, கிங்னு ஒரு கேரக்டர். அப்புறம் பொண்ணுங்களையுமே வந்து பொண்ணுங்க வந்து மாறிட்டே இருப்பாங்க என் டீமில். அது என்னமோ தெரியல, அது எப்பயுமே மாறிட்டே தான் இருப்பாங்க. அது இப்போ வரைக்கும் வந்தவங்க கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ புதுசாக திருப்பி கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வேற யார் இருக்காரு மெயினாக? எனக்கு அப்பா ஒருத்தர் பண்ணுவார், அருண். அவரு கொஞ்சம் நல்லா டேலண்டட், பயங்கர கேலிபர் இருக்கு அவருக்கு. அவர் சும்மா ஏதாவது பண்ணாலே சிரிப்பு வந்துடும். எனக்கு அவரோட நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியா? ஆமாம், ஏன்னா அவரோட ஃபேஸ் உண்மையிலே சிரிப்பாக இருக்கும். என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஷூட் ரொம்ப ஜாலியாக போகும். ரொம்ப ஒரு 1 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய ஷூட்டை 3 மணி நேரத்தில் முடிப்பாங்க எல்லாரும். சிரிச்சுட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுறது, நானும் கண்ட்ரோலில். ஒரு ரீல் அந்த ஒரு ஷார்ட்ஸோட என்னோட வீடியோ எப்பவுமே லாங் வீடியோ தானே இருக்கும். 1.5 minutes 2 minutes அந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 நிமிஷம்னா அவ்வளோ கட்டு வைப்பேன் நான். சும்மா அப்படி இப்படி கட்டு வச்சுட்டு இருப்பேன். ஓகே, எடிட் நீங்களே பண்ணிடுறது இல்லை? இல்லை எடிட்டர். ஓகே, நான் அதை தலைமையில் எடுக்க மாட்டேன். வெறும் டப்பிங் கூட கொடுத்து வேலையை போயிடும். ஸோ அதனால் எல்லாம் ஓவராலாக 3 hours ஆக்கிடுவாங்க முடிக்க எல்லாம் பண்ண. ஃபஸ்ட்டு நான் ஒரு 15-20 minutes சொல்லுவேன், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க மைண்டில், எல்லாருக்கும் நான் டயலாக் யோசிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறத்து வந்து ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிடும். அந்த பூட் கட் காஸ்டியூம்லாம் வந்து இது பண்ணுறீங்கல்ல, அது ஷூட்காகவே ரெடி பண்ணுறதானா இல்லை இருக்கிறது அப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு யூஸ் பண்ணுறது? இல்லை ஷூட்காகவே பயங்கரமாக இருந்தது. ஒரு ரெட்ரோ லுக்கில் ஒருத்தர் கொண்டு வரணுக்காகவே கொண்டு வந்தது. நிறையா அவங்களை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய கேம்ஸ் வந்து வச்சிருக்கிறேன். ஸோ அவர் வந்து என்னன்னா டயலாக்ஸ் தான் உங்களுக்கு படிப்பார். அது வந்து ஒரு படத்தில் இருக்கிற 2 டயலாக் இருக்கும். டயலாக்ஸாக உங்களுக்கு படிப்பார். அந்த டயலாக்ஸை நீங்கள் மைண்டில் ஏற்றிட்டு அது என்ன படம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். 3 மூவிக்கான டயலாக் இருக்குது. ஒரு மூவிக்கும் 2 டயலாக் இருக்குது. அது சரியா? ஸோ உங்களுக்கான கவுண்ட் ஒன்றுமே நான் வந்து போட்டுருவேன். 3 மூவி, மொத்தம் 6 டயலாக். இதை வந்து நீங்கள் 1.5 minutes கண்டுபிடிக்கணும். 90 seconds நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும்னா பனிஷ்மெண்ட் இருக்கு. ரெடியா? டைம் ஸ்டார்ட் நவ். ஃபர்ஸ்ட் மூவி டயலாக். என்ன படிக்கிற, எங்கே போகிற, என்ன ஆக போகிற? இன்ஜினியரிங்கா? மயிரா ஆக. இது உண்மையிலே படத்துல டயலாக் இருக்கு. நெக்ஸ்ட் தெரியல, கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். தெரியலங்க. ட்ரை ஆது பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. லைக் இந்த மாதிரி நான் டயலாக் என்ன படிக்கிற? +2. என்ன ஆக போற? +2. அது +2. இப்படி சொன்னா எனக்கு என்ன ஒண்ணுமே என்ன படிக்கிற? +2. என்ன ஆக போற? இன்ஜினியரிங். மயிரா ஆக. சரி தெரியல. செகண்ட் க்ளூ போயிடலாம். சரி, செகண்ட் क्वेश्चन. அதுலயே மலையில நினையாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? தனுஷ் படம். வந்துட்டீங்க. ஆமா, அது என்ன படம்? அடிக்கடி அந்த பாட்டு கேட்பேனே. நீங்க இப்படி யோசிச்சீங்கன்னா டைம் முடிஞ்சிரும். சரி. தெரியல. தனுஷ் படம். எனக்கே தெரியல ஆக்சுவலா. ஐயோ, என்ன படம் அது? தனுஷ் படம். உட்கார்ந்துட்டு இருக்கு.
பாண்டி பாண்டி பவர் பாண்டி படிக்கிற பாண்டி பவர் பாண்டி படமா அது? ஆமா ராஜ்கிரண் சார் சொல்லுவாரு முக்காவாசி பேர் பவர் பாண்டி பீச் தான் யூஸ் பண்ணிட்டு ஆமா அதுக்காக தான் எடுத்து வச்சாரு. சரி அடுத்தது போயிடலாம். இருக்கேன். நான் ஒரு பன் பட்டர் ஜாம் சொல்லிக்கவா? அவ்வளவுதான் டைலாக். தெரியல, ஏய் ரொம்ப ஈஸி, எனக்கே தெரியும். எனக்கு தெரியாது. ஆனா படம் பேர் மாத்த போச்சு, ஹீரோ பேர் தெரியும். சரி அடுத்த க்ளூ. உனக்கு துபாய் போகணும், என்னை விட்டுட்டு போகணும் போ, ஆனா திருப்பி நீ சென்னை வரும்போது மோகன் செத்துட்டான்னு தான் சொல்லுவாங்க. மோகன் கேரக்டர் மோகன். மோகன் மோகன் சரி க்ளூ கொடுக்கட்டா? சுதா. சுதாவா? இது தமிழ் படம் போடா. இல்லையா? சுதா தானே? சிவா தானே? யாரு ப்ரோ சுதா? எஸ்கே. என் கேமராமேன். எஸ்கே. எஸ்கே வச்சு நான் ஒரு படம் பார்த்தோம்ல. நம்ம படம் அமரனா? நம்ம சுதா மாதிரி எஸ்கே நடிச்ச படம் தான் அமரன். எஸ்கே வச்சு பார்த்த படம் அமரன் தெரியல. ஒரு படம் நம்ம சுதாவோட கேரக்டர் வச்சு பார்த்தோமா? நான் க்ளூ கொடுக்கட்டா? என்னது அப்படின்னா? கொரட்டங்க. ஐயோ காட்ஸில உருமுன மாதிரி இருந்துச்சு. கொரட்ட மாதிரி இல்லையா? தெரியல. கொரட்டங்க. குட் நைட் இருக்கு. குட் நைட்டா? அப்படி இதுல டயலாக்லாம் வருமா? தெரியல. குட் நைட் சுதா கொரட்டை வச்ச ஒரு படம். சரி சரி லாஸ்ட் மூவி போயிடலாம். இங்க நான் தான் கிங், நான் வச்சதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் அது என்ன படம் தெரியல. அந்த ரூல்ஸை இஷ்டத்துக்கு அப்பமா மாத்திக்கிட்டே இருப்பேன். ஓ காலா. அதை அப்படியே ஃபாலோ பண்ணு. காலாவா? ஜெயிலர். கரெக்ட். அம்மா மூணுல வந்து 2 கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? ஒண்ணே ஒண்ணு பாப்பாட்டி கண்டுபிடிச்சாங்க. நீ கூட கண்டுபிடிக்கல, நான் கண்டுபிடிச்சேன். என்ன அவர் தருவி அவர்லாம் கொடுக்கல, நான் தான் கண்டுபிடிச்சேன். சரி ஓகே. என்ன நான் கொடுத்த செகண்ட் 1.5 மினிட்ஸ் அவங்க கண்டுபிடிச்சது 2 நிமிஷம் 40 இதுல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அதே மாதிரி ரிக்கி ப்ரோ எவ்வளவு நேரத்துல, நவீன் ப்ரோ எவ்வளவு நேரத்துல கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம வந்து பார்த்தறலாம். ஓகே மறந்துக்கோங்க. நான் தமிழ் படத்தை பயங்கர வீக் ப்ரோ. இல்ல என்ன விட ஓகே. ட்ரை பண்ணலாம். ஓகே ஈஸியா தான் இருக்கும். இந்த மாதிரி ஈஸியா தான் இருக்கும். ஏய் இது ரொம்ப ஈஸியா இருக்கு. ரெடியா? டைம் ஸ்டார்ட் நவ. வயசு ஆகிருச்சு, ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆகிருச்சு, எப்படி பாக்குறீங்களா? வயசாயிடுச்சு தர்பாரா? பல மாடுலேஷன்ல சொல்லுங்க, ஈஸியா வந்துரும். வயசாயிடுச்சு ஸ்குவாடை விட்டு பல நாள் ஆயிடுச்சு, அப்படி பாக்குறீங்களா? எப்படி பாக்குறீங்களா? அடுத்த நாள் ஃபுல்லா முடியும். A lion is always a lion. அது ஒரு மாடுலேஷன் படம். அது ஒரு மாடுலேஷன்ல சொல்லுங்க. Lion is always a lion. இது எது புது படம் தானே? விஜய் சார் படம். விஜய் சார் படம் உங்களுக்கே தெரியல தானே காயத்ரி? ஐயோ Lion is always a lion ரொம்ப கேள்விப்பட்டேன். விஜய் சார் பண்ணா நீங்க ஆமா சூப்பர். அப்படி போடு. இதுவா? பீஸ்டா? கோட்டா? கோட். ஆமா. வயசு அதுல தான் வயசா இருந்தாரு. அதான் ஸ்குவாட் இருக்கும். ஆமா ஸ்குவாட் அதுதான். சூப்பர். நான் தான் உனக்கு எடுத்து கொடுத்தேன், நீ சொல்லல. மார்க் இல்ல. அவர் வந்து பாயிண்ட் அவங்களுக்கு இல்ல. ஏய் அங்க என்ன பாக்குற? அங்க இல்ல இங்க. இது நம்ம சிம்பு சார். திருந்திட்டேண்டி. அதான் சொல்லிட்டே வரலாம். ஓகே சரி தான். உன் கதையில நீ ஹீரோ, ஆனா என் கதையில நான் வில்லன்டா. அப்பா இத கண்டுபிடிக்கவே முடியாதா? இது அஜித் சாரா? பில்லா? இன்னொரு ரிலாக்ஸ் சொல்லுங்க. சரிதான், உன் கதையில நீ ஹீரோ, ஆனா என் கதையில நான் வில்லன்டா. அது அஜித் சார் மாடுலேஷன்ல சொல்லி பாருங்க, வருது பாப்போம். சரிதான். இல்ல அஜித் சார் மட்டும் வரவே வராது. அவர் மாடுலேஷனே யூஸ் பண்ண மாட்டாரு. நெக்ஸ்ட் சொல்லவா? அப்பா இன்னும் ஒருக்க, அப்பா இன்னும் ஒருக்கமா, அப்பா என் சாமி. இது விசுவாசம். கண்டுபிடிச்சாங்க. அந்த சாமியில தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்காக அந்த சாமி போட்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும் அப்படிங்கிறது. இல்ல டக்குன்னு அண்ணாத்த போயிருப்பேன். அண்ணாத்த போயிருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த கேம்ல வின் பண்ண வந்து நவீன் ப்ரோ தான். 150 வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ நீங்க நடுவில் அப்பல வந்து நிறைய பேசுனீங்க. என்னோட கொஸ்டின் கேட்க கொடுத்தேன் நானு. உங்களோட க்ளூ வந்து சொல்லிருக்கே போறேன். ஆமா சரி ஓகே சூப்பர். நவீன் ப்ரோ வின் பண்ணிட்டாங்க. என்ன டாஸ்க் அப்படிங்கறத நான் லாஸ்ட்ல உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ அடுத்ததாக ஒரு கம்பேட்டபிலிட்டி ரவுண்ட் வந்து நம்ம போக போறோம். ஸ்கூலோட பயங்கரமா லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.